சென்னை தாம்பரத்தில் பெண்களிடம் தொடர் செல்போன் பறிப்பில் ஈடுபட்டு வந்த முதியவர் போலீசில் சிக்கினார். கூட்ட நெரிசலில் தாத்தா என்ற போர்வையில் உதவுவது போல நடித்து திருட்டை அரங்கேற்றும் அசாத்திய கேடியின் குற்ற பின்னணி என்ன? ஓடும் பேருந்தில் தொடர் செல்போன் பறிப்பு, பெண்களை குறிவைத்து சுற்றலில் விட்ட கேடி தாத்தா. போலீஸ் விசாரணையில் மிரண்டு போன அதிகாரிகள். ஆந்திராவில் இருந்து புறப்பட்டு வந்து தாம்பரத்தில் கைவரிசை காட்டி வந்த திருட்டு தாத்தாவின் நூதன பின்னணி என்ன? சென்னை தாம்பரம் பேருந்து நிலையத்தில் பெண் பயணிகளை குறிவைத்து தொடர் செல்போன் திருட்டு அரங்கேறி வருவதாக ஏராளமான புகார்கள் குவிந்தன. இதில் தாம்பரம் குற்றப்பிரிவு ஆய்வாளர் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு கடந்த ஒரு வாரமாக தாம்பரம் பேருந்து நிலையமே அந்த தனிப்படை போலீசாரின் கண்காணிப்பில் இருந்தது. பரபரப்பான நேரத்தில் பேருந்தில் ஏறி இறங்கும் ஒரு முதியவர் மீது போலீசாருக்கு லேசான சந்தேகம் உண்டானது. பெரியவர் எப்படி இத்தனை திருட்டை அரங்கேற்றுவார் என்ற இரக்கமும் எட்டி பார்த்தது. இருப்பினும் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை கூர்ந்து பார்த்ததில் அந்த தாத்தா தான் தொடர்ந்து செல்போன் பறிப்பில் ஈடுபட்டு உள்ளூர் பெண்களை அச்சுறுத்தி வந்த கேடி நாயகன் என்பது தெரிய வந்தது. உடனே களத்தில் இறங்கி தேட அடுத்த ராபரிக்கு தயாராக நின்று கொண்டிருந்த தாத்தாவை போலீசார் தோளில் கையை போட்டு பத்திரமாக காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்தனர். அதில் பிடிபட்டவர் ஆந்திர மாநிலம் குண்டூரைச் சேர்ந்த 67 வயதான மணி என்பது தெரிய வந்தது. நூதன திருட்டின் டெக்னிக் குறித்து மணியிடம் விசாரணை தொடங்கிய பொழுது பார்ப்பதற்கு அப்பாவி போல் எந்த பூனையும் பால் குடிக்குமா என்பதைப் போல முகத்தை வைத்துக்கொண்டு பெண்களை பார்த்ததும் சிறிது சிரிப்போடு ஆரம்பித்து பேருந்துகளில் அவசரமாக ஓடி ஏறும் பெண்களை மட்டுமே குறிவைப்பாராம். கூட்ட நெரிசலில் தாத்தா என்ற போர்வையில் அருகில் நெருங்கி பெண்களின் ஹேண்ட்பேக்கில் பிளேடு போட்டும் நேக்காக சிக்காமலும் செல்போன் திருட்டில் ஈடுபட்டு வந்துள்ளார். போலீசில் சிக்கும் பொழுது மட்டும் மணியிடம் இருந்து கிட்டத்தட்ட 15 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதற்கு முன் ஏற்கனவே பல செல்போன்களை விற்று கல்லாக்கட்டி வந்ததும் உறுதியானது. தொடர் விசாரணையில் கேடி தாத்தா மீது சென்னை எக்மூர், திருவொற்றியூர், கிண்டி, பெரம்பூர் என பல காவல் நிலையங்களில் ஏராளமான செல்போன் திருட்டு வழக்குகள் உள்ளது தெரிய வந்தது. இதனையடுத்து மணி மீது வழக்கு பதிவு செய்து நீதிபதி முன் ஆஜர்படுத்தி பத்திரமாக சிறைக்கு அனுப்பி வைத்தனர்.